ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் ஒரு பாரம்பரியமான அரிசி வகையை யூஸ் பண்ணி தோசை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். கருப்பு கவுனி தோசை. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அண்ட் இது கூடவே ஒரு 1/4 கப்பு போல் புழுங்கல் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி, ரெண்டுமே ஒன்று தான், இதை சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே ஒரு 1/4 கப்பு போல் முழு உளுந்து, இதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை 5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இது தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை புளிக்கிற வரைக்கும் ரெஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் ஆன் த கிளைமேட் நமக்கு புளிக்கிற டைமிங் மாறும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு ஃபர்மெண்ட் ஆகட்டும். ஃபர்மெண்ட் ஆன தோசை மாவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இந்த ஃப்ளோவி கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தவாவை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து தேவையான அளவு மாவு எடுத்து தோசை சுற்றிட வேண்டியது தான். கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா ராஜா காலத்துலேருந்தே நம்ம ஊரில் பயன்பாட்டில் இருக்குது. நடுவில் மறந்து போன ஒரு அரிசி இப்போ நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னா இது டைப் 2 டயபெட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது. அண்ட் இட்ஸ் வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின் இ. ஸோ நம்மளோட ஸ்கின்னுக்கும் நம்மளோட இம்யூனிட்டிக்கும் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணுது. வெரி ரிச் இன் ஃபைபர். ஒரு 4 தோசை சாப்பிட்ற இடத்துல நமக்கு ஒரு 2 தோசை சாப்பிடும்போதே நல்லா ஒரு டைட் ஃபீலிங் கிடைக்கும். அண்ட் இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிப்பு ஏறிடுது. ஸோ நீங்கள் இதே மாவை யூஸ் பண்ணி இட்லியும் சுட்டுக்கலாம். பட் மோர் தேன் 2 days ஸ்டோர் பண்ணாதீங்க, அப்போ புளிப்பு ஜாஸ்தி ஆகிடுது. அண்ட் இந்த தோசை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற எல்லா சைட் டிஷ்ஷுமே இதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி பிடிச்சது, எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.